Good morning students, I am MRK. Today Maths class 10th standard, chapter 1 relation functions, important 5 marks பார்த்துக்கிட்டு இருக்கோம். exercise 1.2ல ஃபர்ஸ்ட் சம் 5 marks சம் மட்டும் தான் பார்த்து இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரிலேஷன்ஸில் உள்ள ரிலேட்டடான சம் கேட்பாங்க. ஒரு சப்டிவிஷன் வந்து ஒரு 4 கொடுத்து ஏபின்னு 2 செட்டு கொடுத்துருக்கு. ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கேட்டிருக்கு, கொஸ்டின் பண்ணியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கிவன் அப்படின்னு எழுதி ரைட் பண்ணிவிட்டு ஏ முதல்ல செட்டு எழுதிங்கடா தம்பி. ஏ எழுதுனோம்னா 1 2 3 7. நெக்ஸ்ட் பி ரைட் பண்ணோம்னா 3 0 -1 7. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடித்தாக வேண்டும். ஏ கிராஸ் பி கண்டுபிடி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கையில் ஃபஸ்ட்டு 1 எடுத்து பேர் பண்ணோம்னா 1 3 1 0 1 -1 1 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 எடுத்து பேர் பண்ணையில் 2 3 2 0 2 -1 2 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 3 எடுத்து பேர் பண்ணையில் 3 3 3 0 3 -1 3 7. நெக்ஸ்ட்டு 7 எடுத்து பண்ணையில் 7 3 7 0 7 -1 7 -1. நெக்ஸ்ட்டு 7 7. செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க. இதான் ஏ கிராஸ் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் அதை வந்து ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா R1 அப்படின்றது கொடுத்துருக்கு. R1 = செட் பிராக்கெட் ஒரு பேர் 2 பேர் கொடுத்துருக்கு பாரு. 2 1 7 1 அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2 பேரும் இந்த ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு தேடிப்பார். ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு தேடிப்பார். இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லணும். இருந்துச்சுன்னா தான் அது ரிலேஷன் அர்த்தம். ஏ கிராஸ் பிக்கு வந்து R1 வந்து சப்செட்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எது ஒன்று இல்லாட்டாலும் கிடையாது. சரியா? அப்போ 2 1 இருக்கா, 2 1 இருக்கான்னு பாரு. இல்லை, 2 3 தான் இருக்குது. அப்போ இங்கே எழுதலாம், என்ன எழுதலாம் அப்படின்னா 2 1 பிலாங்ஸ் டு R1ல இருக்குது, பட் 2 1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிட்டு therefore எழுதலாம். நிறையா எழுதலாம். R is not a subset of அப்படின்னு எழுதலாம். R is not a subset of A cross B அப்படின்னு எழுதிட்டு therefore R is not related to AB அப்படின்னு எழுதலாம். relate to B அப்படின்னு எழுதலாம். R is not related to AB அப்படின்னு எழுதலாம். A to B அப்படின்னு எழுதலாம். A to B related to A to இல்லை related from A to B அப்படின்னு எழுதலாம். R is not related to A to B அப்படின்னு எழுதலாம். சரியா? பார்த்து நிதானமாக கவனிக்க. இல்லைன்னா இதை வந்து ஒரு ஆரம் மாதிரி கூட போட்டுக்க. A to B அப்படின்னு எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. சரி, R2 வாட் இஸ் கிவன் செட்டு -1 1 கொடுத்துருக்கு. ஒன்லி 1 பேர். ஓகே, இது இருக்கான்னு பாரு. -1 1 தான் கேட்டிருக்கு. இதில் வந்து 1 -1 இருக்குது. இந்த இருக்குது, இது வேறு இது வேறு. சரியா? கோஆர்டினேட் மாதிரி இருக்குது. அப்போ பட் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். என்ன எழுதுறேன்னா நிறைய எழுதிடுறேன். -1 1 belongs to R2 but does not belongs to -1 1 does not belongs to A cross B. Therefore R not a subset of A cross B. Therefore அப்படியே வருஷம் எழுதிக்கலாம். கீழே கூட எழுதிக்கேன். நான் இதனால ரைட் பண்ணுறேன் அப்படியே. Therefore இது R is not related to therefore R is not related to F to B அப்படின்னு அர்த்தம். சரியா? பார்த்து நிதானமாக. 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. 5 mark கொஸ்டின்ஸு. R3 வாட் இஸ் கிவன் பேர் 3 பேர் ஆஸ் கிவன் கொடுத்துருக்கு. 2 -1 7 7 1 3 க்ளோஸ் ப்ராக்கெட்.
இப்போ இதெல்லாம் இருக்கான்னு பாரு. 2, -1 இருக்குது. 7, 7 இந்த இருக்குது, மேலே இருக்குது பாரு செகண்டில். 1, 3 இருக்கான் பாரு. 1, 3 இருக்குது பாரு, அந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாரு. அப்போ இது 3மே அதில் இருக்குது. சரியா? அப்போ 3மே இருக்கனால 3 செட்டே எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா R3 belongs to செட்டே எழுதிடலாம். A cross Bன்னு எழுதிட்டு therefore R3 subset of A cross B அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? எழுதிட்டு therefore R3 is related to A to B அப்படின்னு எழுதிடலாம். இல்லை A from B அப்படின்னு எழுதிடலாம். சரி, A to B, A இருந்து Bக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து 4th கிவன் கொடுத்துருக்கு. பார்த்து மெதுவாக நிதானமாக செஞ்சுக்கோங்க. R4 ரிலேஷன் 4 கொடுத்துருக்கு. 7, -1 நெக்ஸ்ட் என்ன 0, 3 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். 0, 7 இப்போ இந்த உள்ள பேர் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்கான்னு பாரு. 7, -1 இந்த இருக்குது. அடுத்து 0, 3 இருக்கா? இல்லை, 3, 0 தான் இருக்குது. அப்போ 1 இல்லைனாலும் கிடையாது. சரியா? அதே மாதிரி 3, 3 இருக்கா? 3, 3 இருக்குது. 0, 7 இருக்கா? இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே கிடையாது. 0, 3 கிடையாது, இந்த 0, 7 கிடையாது. அப்போ இது ரெண்டையும் எழுதுகிறேன். 0, 3 இல்லை அண்டுன்னு எழுதிட்டாலும் சரி. 0, 7 does not belongs to எது A cross B. அதில் இருக்குது. எதில் இருக்குன்னு வேணால் சொல்லிக்கோ. எதில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம எழுதிக்க கண்டிஷனை. அதெல்லாம் தப்பு இல்லை. சில பேர் வேணும் எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எனக்குள்ளே எழுதுனா எழுதிக்கோ. என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் R4 இருக்குது ரெண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரெண்டும் R4 இருக்குது அப்படின்னு சொல்லிக்க. ரெண்டுமே R4 இருக்குது, பட்டு A cross Bயில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். அதுவும் கேட்பாங்க சில பேர், அதனால் சொல்கிறேன். 0, 7 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு R4 பட் ஆனால் என்னது அதில் இல்லை. எதில் இல்லை? 0, 7 does not belongs to A cross B. Therefore R is not a subset of A cross B. Therefore R is not related to A to B அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.